250 மிஷினரிகள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கும் மிஷினரிகள் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஆயர் குடும்பம். அவர் சொன்ன பிரகாரமாய் பல வருடங்களாக அவருடைய நண்பர் ரெவரண்ட் ஃப்ரீடி பாஸ்கரனோடு இவர் அறிமுகமானவர். அந்த நாளிலிருந்து அவரோடு ஊழியத்தின் பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னா, நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்களுடைய அண்ணியோடு நான் என் குடும்பத்தோடு ஊருக்கு ஒரு பயணப்பட்டுருக்கோம். அப்போ பொதுவாக ட்ரெயினில் போகிறப்போ செங்கல்பட்டில் ஒரு சுகர்லெஸ் காஃபி டீ தேவைப்படும். அங்கே இருக்க எங்களுடைய ஏஜென்ட் அணுகிறப்போ அவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே சொன்ன உடனே அந்த டீ கடையில் நல்ல கடையில் போய் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வருவார். டீ எப்போவுமே வாங்கியாந்து கொடுப்பார். ஒரு முறை நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த சம்பந்தப்பட்ட எங்களுடைய பிரதிநிதி எங்களோடு இணைந்து பணி செய்ய நண்பர் இல்லை. என்னுடைய மூத்த அணி எனக்கு ஒரு தாய், என்னுடைய தாயார் மாதிரி ஒரு விசேஷித்தமான ஒரு சகோதரி. அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், ஒரு யூனிட்டி, விட்டு கொடுக்குற மக்கள் டெவலப் இந்த குடும்பத்துக்காக வழங்க. அவங்க திடீர்னு கேட்டாங்க, தாம்பரம் தாண்டப்போ டீ அல்லது காஃபி கிடச்சா நல்லா இருக்குமே தம்பின்னாங்க. உடனே செங்கல்பட்டில் இருக்க நபரை தொடர்பு கொண்டேன். அவர் இல்லை, ஐயா அண்ணன் நான் இல்லைன்ட்டார். எனக்கு என்ன செய்யறது தெரியல. அப்போ பொதுவாக ரெஃபரன்ஸ்னாலே கொஞ்சம் ஐஃபை, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு சென்னையில் இருக்க 300 ஐயர்களோடும் சரி, திருநெல்வேலியில் இருக்க 120 ஐயர்களோடும் சரி, இல்லைன்னா மதுரை, திருச்சி எல்லா ஆயர்களோடு ஒரு தொடர்பு. போன வாரம் அந்த சகோதரருக்கு இன்னும் அதிகமான தொடர்பு இருக்கும். அப்போ ரெவரண்ட் ஜெபாட்ட சொல்லி பார்ப்போமே, என்ன சொல்கிறாரு பார்ப்போமே என்ன. ஆனால் அவர் ஸ்பாட்டில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தூரத்தில் இருக்கிறார். அருமையாக வீட்டில் டீ போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்தார். என் மனைவி சொன்னாங்க, பார்த்தியா உன்னுடைய பிரதிநிதி பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வருவான், இவர் எப்படி கொண்டு வர்றாரு பார்த்தியா, என்ன அருமையாக என்ன நீட்டாக கொண்டு வந்தார் பார்த்தியாரான்னு. உண்மையாகவே அந்த அளவுக்கு ஒரு அன்பு மிக்கவர், பாசம் மிக்கவர். எப்போயுமே வந்தாலும் ஒரு பெரிய பழம் 4 குடும்பத்துக்கு ஒரே குடும்பங்கிறதால 4 பேருக்கும் போகிற மாதிரி வாங்கிட்டு வருவார். அதனால் அவரை வாழ்த்துகிறேன். அவருடைய துணைவியார் ஒரு சூப்பர் சகோதரி, அவரை வாழ்த்துகிறேன். இந்த பெருங்குளத்தூர் செக்ரட்டரி, என்னோட ஐஎம்எஸில் 6 வருஷம் பயணித்த கிங்ஸ்லி ஜான் ஐயா, என் ஊழியத்தின் பாதையில் என்னை நல்ல நேர்மையாக வழி நடத்தினார். கிங்ஸ்லி ஜான் அவருடைய சகோதரருடைய கணவர், நல்ல ஒரு திறமை மிக்க திருநெல்வேலி ஆயர், அவரை வாழ்த்துகிறேன். எங்களோடு 40-50 ஒன்றுகளாக பயணித்து கொண்டிருக்க டிப் சைமன் பத்திரிகை நிருபர், மெஞ்ஞானபுரம் ஜான் தாமஸ். அந்த ஊருக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரில, அந்த ஊருக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரில. தூய பவுல் ஆலயம், ஆலயத்தை சுற்றி 4 தெருக்கள், 4 தெருக்களும் சிமெண்ட் ரோடோ தார் ரோடோ போடலை, ஜல்லியே போடலை, மண்ணு தான் இருக்குது. எதுக்குன்னு கேட்டால் ஜான் தாமஸ் கால் வச்ச இடமா. ஜான் தாமஸ் அந்த இடம் பகுதிக்காக வளர்ச்சிக்காக கால் வைத்த இடம். அந்த இடத்த நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அவர் கால் வைத்த இடம் எங்களுக்கு அது தெய்வீக பூமிம்பாங்க. ஒவ்வொரு சண்டே ஈவினிங் சர்ச்சுக்கு முன்னால் உட்காந்து வெளியில் ரோட்டில் மண்ணில் உட்காருவாங்க. அவர் கால் வச்ச இடத்துல கீழே உட்காருவாங்க. சர்வீஸ் சண்டே ஈவினிங். கிராமத்தில் 60 விழுக்காடு கிறிஸ்டின்ஸ், 40% அதர் மதத்தினர், அதில் 30 விழுக்காடு தீவிரவாதிகள். தரையில் உட்காருவாங்க, தரையில் உட்காந்து ஆண்டோடைய சத்தியத்தை கேட்பாங்க. இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே கேமரா போக முடியாது, செல்ஃபோன் கிடையாது. மெஞ்ஞானபுரத்துக்குள்ளே கல்யாணமும் சரி எந்த சர்வீஸும் சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, கேமரா உள்ளே விட மாட்டாங்க. அந்த கேமராக்கார் அந்த பக்கம் வந்து அந்த முனையிலே செக்யூரிட்டி நின்று ஒரு அம்மா 2 வீலரில் வந்தாங்க. அம்மா போவாது இங்கே வாங்கன்னு வெட்டி விட்டார். அதே மாதிரி அந்த கேமரா வெட்டி விட்டுருவாங்க அங்கே மெஞ்ஞானபுரத்தில். இன்றைக்கும் பழமை நிறைந்த புதுமை வாய்ந்த மெஞ்ஞானபுரம். இன்றைக்கி எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன்லேயும் அவ்வளோ வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க. எவ்வளோ பக்தி தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் எலெக்ஷனும். இன்றைக்கி என்ன வெட்டு குத்து நடக்கோ போலீஸ்காரங்க தான் நடத்துவாங்க. ஆனால் பைபிள் வந்து நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், விட்டு கொடுக்குறாரு, விட்டு கொடுத்து போங்க பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அந்த மண்ணை சேர்ந்தவர் யார், டிப் சைமன். நல்ல திறமை, ஒரு அன்பானவரின் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்.
இப்போ என்னைய மாதிரி கொஞ்சம் வயசானதெல்லாம் ஒய்ஃப் வெளியே விட மாட்டேங்கு, வீட்டை விட்டு போகாத, நீ ஒரு நாளைக்கு இருக்கணும், அதனால் வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு வீட்டுக்குள்ளேயே அவரை வச்சுருக்கு. அவரை வாழ்த்துகிறேன். மற்றும் திருச்சபை மக்கள் அநேகர் நெருங்கிய பல முறை ஐயா காலத்தில், அதுக்கு முந்தின ஆயர் காலத்தில் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். அவர் எங்கே போனாலும் கோடிக்கணக்காக சர்ச்சை கட்டுறவர், எங்கே போனாலும் கோடியில் தான் சர்ச்சை கட்டுவார். அது அவருடைய ஹேபிட். நான் என்ன சொல்கிறேன், நீ 10 கோடி கேட்டதை 10 சர்ச்சை கட்டுங்கிறேன். நான் அது என்னுடைய பாலிசி, இது அவருடைய பாலிசி. இருந்தாலும் அது இன்றைக்கி செங்கற்பட்டில் கட்டினார். அந்திரேயா சர்ச் நவம்பர் 30 ஆண்டர்சன் டே சிறப்பாக இருக்கும். அந்த ஆண்டர்சன் டே 30 நவம்பர் 30 சர்ச்சிலேருந்து எல்லாரும் ஒளியை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. நாங்கள் எழுந்தது ஒளி வீசுவோம், நாங்கள் உலகிற்கு ஒளி. நவம்பர் 30 சாயங்காலம் சர்வீஸ் அட்டன் பண்ணி ஆயருடைய கைகளினால் தன்னுடைய மெழுகுதிரியை பிடித்து ஊருக்கு போவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் டீப் ஆராதனையில், அந்த அளவுக்கு அந்த மக்கள் அதை அவர் கட்டின சர்ச்சு ரொம்ப சிறப்பு மிக்க சர்ச்சு. ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பார். சர்ச்சு கட்டுறதில் ரொம்ப சிறப்பானவர். அவரை வாழ்த்துகிறேன். திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி அரிப்பின் தோத்திர பண்டிகை. அரிப்பின் தோத்திரை பண்டிகையில் நான் வந்த பொழுது இங்கே வாசிக்க கேட்ட பகுதி யூனிட்டி. யூனிட்டி என்பது எப்போவுமே நம்முடைய வேதாமத்தில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அங்கிலின எர்மோன் தைலத்துக்கும் சீயன் பர்வதத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது. எசேக்கியேல் 37. அந்த கோல் ஒன்றோடு ஒன்று இணையிறப்போம். எவ்வளோ அருமையாக அந்த கோல் ஒன்றோடு இணையிறப்போம். 1 கொரிந்தியர் 12 சொல்கிறப்போ பிரெயின் இல்லைன்னா கோமா ஸ்டேஜ், கண்ணு பார்க்கும், கை அசையும், வாய்க்குள்ளே போனால் ஒன்றுமே தெரியாது. அதே நேரத்தில் கண்ணு சொல்லிச்சு, நான் இல்லாமல் யாரையும் நீ ஐடி பண்ண முடியாது, இவர் தான் ஆயர், இவர் தான் செக்ஷன், இவர் தான் செக்ரட்டரின்னு கண்ணு சொல்லிச்சுன்னா அந்த பிரெயின் என்ன பண்ண முடியும்? கை மூக்கு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? காது இல்லாமல் என்ன முடியும்? எல்லோரும் ஒன்றாக சேர்றப்போ அதுதான் ஆவியினால் ஞானத்தை போரிக்கும் வரம். இந்த ஆவியின் வரம் 9 வரம், அது ஒன்றாக இணைய வேண்டும். அதுதான் கடவுள் ஆவியானவராக ஒருமித்து கடவுளாக அரசாளுகிறார். தூய ஆவியானவர் ஒருமித்து அசைவாடும் ஆண்டவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. சகலமும் ஒருவரும் உண்டாயிட்டுருக்கு. யோவான் 1 சொல்கிறாரு, ஆதியாம் 1:1 அவர் வார்த்தையினால், அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை என்பது நம்மோடு இருப்பது ஆவியானுடைய மகிமை, இந்த யூனிட்டி. அந்த யூனிட்டி தான் அந்த 1 கொரிந்தியர் 12 சொல்கிறாரு. ஒரு மரம் வாழன்னா கீழே வேர் இருக்கணும், வேருக்கு மேலே தண்டு இருக்கணும், தண்டுக்கு மேலே கொடிகள் இருக்கணும், கொடிகளோடு கிளைகள் இருக்கணும். அதுதான் யோவான் 15ஆம் அதிகாரம். அந்த மரமும் கொடியும் ஒன்று எப்படி ஒன்றாக இருக்கோ அதே மாதிரி நம் வாழ்க்கையில் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றாக இருப்பது தான் பண்டிகை. அதுதான் சொல்கிறார் உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில், நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் வேலைக்காரனும் அடிமைகளும் மாடு மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து. உபாகம் 16 சொல்கிறார். நீ தனியாக கொண்டாடு, பண்டிகையே கொண்டாடப்பட்டதுன்னா ஒரு யூனிட்டிக்காக. நீ ஒன்றுபட வேண்டும். நம்ம ஒன்றாக சேருவதுதான் பண்டிகை. அதுக்கு தான் பண்டிகையை கொடுத்தார் ஆண்டவர். நீ எல்லாம் உன் அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தார். உனக்கு ஒரு தேசத்தை, ஒரு நிலத்தை கொடுத்தாரு. அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஒன்றாக இணைந்து. திருச்சபையில் ஆயர், செயலர், பொருளர், செக்ஷன், மூத்த குடிமக்கள், வாலிபர், யூத், கொயர், பெண்கள் ஐக்கியம் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படுறப்போ அந்த வளர்ச்சி. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நீ இன்று காண்கிற எகிப்தினை காண மாட்டாய், உன் தேசத்தை அழிவுக்கு நேராக அழித்து கொண்ட சீரியா தேசத்தை, அவன் தகப்பன் சீரியா தேசத்துக்கு உன்னை அழிவுக்கு நேராக அழைச்சிட்டு போனான். ஆனால் ஆண்டவர் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து உன்னை வர்த்திக்க செய்யும் ஆண்டவர். உபாகம் 26:14 சொல்கிறாரு, உன்னை வர்த்திக்கும் செய்யும் ஆண்டவர். அடிமை தேசத்திலிருந்து நீ ஒன்றாக செயல்படு. ஒன்றாக இணைவது தான் பண்டிகை. இன்று மற்ற வாரங்களை விட இந்த அரிப்பின் தோத்திர பண்டிகையில் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரு தாய் பிள்ளைகளாய், ஏற்றத்தாழ்வு இல்லாத. நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊருங்கள்ல, நீங்கள் என்ன ஜாதி, நான் எந்த ஜாதி இல்லாமல், நீங்கள் படிச்சிருக்கீங்க நான் படிக்கலை, அதெல்லாம் இல்லை, வயதில் இல்லை, எல்லாம் நாங்கள் ஒன்று. அந்த யூனிட்டி, அந்த யூனிட்டியில் நாம் வாழ ஆண்டவர் ஒன்றாக அழைக்கும் ஆண்டவர், அந்த ஒன்றாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் என்ன சொல்வது. 2 தலைப்பு ரொம்ப கம்பேர் பண்ணி நான் சொல்லணுமே, எப்படி சொல்கிறது? ஒரு டெக்ஸ்ட் வாசித்த பிறகு குருவானர் கேட்குறார், டெக்ஸ்ட்டை சொல்லுனா மாற்றிடுறேங்கிறார்.
இல்லை கடவுள் நீங்கள் கொடுத்த தாளந்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வருவாருன்னு நினைக்கிறேன்னு. அப்போ என்னுடைய டைரியை திறக்கிறப்போ ஒரு பழைய கதை. நான் 4th வரையும் உள்ள 1st, 2nd, 3rd, 4th வரையும் தமிழ் புத்தகத்தில் ஒரு தமிழ் புத்தகம் மட்டும்தானே 5வது வரையும். அதுக்கப்புறம் 6th தானே சயின்ஸு ஹிஸ்ட்ரிலாம் வந்துச்சு. அது இப்போ 5th வரையும் எல்லா புக்கும் தமிழ் புத்தகம் மட்டும். அது 1st ஸ்டாண்டர்டுக்கு புத்தகமே கிடையாது. ஸ்லேட்டு பல்பும் தானே, குச்சி தானே. எங்கள் ஊரில் குச்சின்னோம், சென்னையில் பல்புன்னோம். எங்கள் ஊரில் ஸ்லேட்டுன்னோம், இங்கே கரும்பலகைன்னோம். அவ்வளோதான், அது ஒன்று தானே. ஆனால் அவனவன் எங்கே சொல்லி கொடுத்தா. இப்போ என் பேரப்பிள்ளைகள் 2 இருக்குது. என் ஒரு மருமகா இருக்கா, மூத்த மருமகா. பிள்ளைகளை இப்போ ஒருத்தன் UKG படிக்க, ஒருத்தன் 1st ஸ்டாண்டர்டு 2nd ஸ்டாண்டர்டு, அது கூட தெரியல எனக்கு. ஆனால் கீழே வரமாட்டேங்க. நான் பார்த்தே 10 நாள். என்ன படிக்கிறாங்க மாமா, பிஸியா? நான் ஏசாமா எழுத போகிறான்னே. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் விளையாட்டு டைம், அதுவும் டிவி தான் பார்க்கான். முன்ன எப்படி அப்படியா இருந்தோம்? இல்லை, அப்படிப்பட்ட காலங்களில் அந்த கதைகள் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வயசான காலத்தில் பொழப்புக்காக வடை சுற்றி விற்கிது. நிறையா இந்த ரோட்டில் வடை விற்கிறவங்க கதையை பார்த்திங்கன்னா அது விற்றா தான் அவங்க லைஃபு. அப்படி இந்த பாட்டி வடை சுட்டுருக்கோம். அந்த வடை வெந்திருக்கா பார்த்து அது கொஞ்சம் வசந்திருக்க நேரத்தில் ஒரு காக்கா வந்தது, தூக்கி போயிடுச்சு. அதுக்கு 5 வடையோ 10 வடையோ போடும். அதில் ஏதோ பாம்புனா அது ஒரு லாபம், ஒரு 50 காசோ ₹1. இப்போ ஒரு லாபம் போச்சு. அந்த பாட்டி ஐயோ பாலா போன காக்கா என்ன பண்ணிவிட்டு வடையை தூக்கிட்டு போயிட்டு. ரொம்ப டேஸ்ட்டு. கடந்த நாட்களில் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். ஒரு இட்லி கடையில் சாப்பிட்டேன். ரோடு கடை, தட்டுக்கடை. கேரளாவில் தட்டுக்கடமோ, நம்ம ஊரில் கைவண்டி வண்டி கடமோ. தட்டுக்கடமோ, கைவண்டி கடை, ரோட்டு கடை. இட்லி ரோடு கடை பார்க்க அவ்வளோ நீட்டாக இல்லை. ஜார்க்கண்ட் அப்படி தான் இருக்கும். ஜார்க்கண்டு 2 இட்லி. அது உள்ள உடச்ச கடையில் பொரிகடையில் அரைச்ச சட்னி. 1 கிலோ பொரிகடலைன்னா 10 கிராம் தேங்காய் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சாம்பார். அந்த சாம்பாருக்கு மேலே அந்த நார்த் இந்தியன் உப்பு, அந்த மசாலா சோடா கொடுக்குறாங்களே நார்த் இந்தியன்ஸ், அந்த உப்பு கருப்பு கலரில் அங்கங்கே போட்டு கொடுத்தா ஸ்பூன் வச்சு. டெரிஃபுல் டேஸ்ட்டு, சூப்பர் வடை. நான் தமிழ்நாட்டில் கூட அப்படி வடை சாப்பிட்டதில்ல. பருப்பு வடை எவ்வளவுன்னா ₹15. 2 இட்லி, ஒரு வடை, தட்டு நிறைய சாம்பாரும் சட்னியும். ₹15 தான் இருக்கும். ஏன்னா அதே இட்லி ஜார்க்கண்டில் காட்ஸ்லா ஸ்டேஷனில் வந்து ₹10 கொடுத்தா 4 இட்லி இலையில் மடிக்கி கொடுத்துருவான். ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன் வேணால், கை கழுவ தண்ணி கிடையாது. குடிக்க 2 பாட்டில் தண்ணி, அதையே மாற்றி மாற்றி எல்லோரும் குடிச்சிக்கிட வேண்டியதான். சைக்கிளில் ₹10 டிஃபன் முடிஞ்சிடும். வாங்கிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் ட்ரெயினில் ஏறுறான் காட்ஸ்லா ஸ்டேஷனில். ஜார்க்கண்டில் தான். அப்போ இது கூட ₹1 ₹2 இருக்குன்னு அவ்வளோ டேஸ்டி. அப்படி சூப்பர் வடை. போச்சு அந்த அம்மா போயிடுச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. காக்கா போய் சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்போ நரி வந்துச்சு. நரி வந்து காக்காரே காக்காரே, கருப்பாக இருந்தாலும் உன் கழுத்தில் பாரு முடியலான எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கழுத்தை எத்தனை பேர் காக்கா கழுத்தை ரசிச்சனம் பண்ணியிருக்குமா தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெள்ளைத்தலையாக இருந்தாலும் அழகாக இருக்குது அவருக்கு. அந்த வெள்ளைத்தலையாக இருந்தாலும் சூப்பர் அழகு. அப்படி ரொம்ப ரசனை பண்ணோன்னே காக்கா ஏமாந்து என்ன பண்ணுச்சு, காக்கான்னு கத்திச்சா. வாழ்த்து கேட்டோடனே வாயில் இருக்க விட என்ன விழுந்துச்சு, கீழே விழுந்தானே. என்ன பண்ணிட்டு, நீ ஏமாற்றினார் உன்னை மற்றவர்கள் இதுதான் நமக்கு அதில் சொல்கிற உண்மை. அதானே சொன்னாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ தெரில. ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னை விட ரொம்ப அதிகம் படித்தவங்க. நான் வெறும் SSLC 10th தான். அந்த காக்கா கதையை நீ ஏமாற்றக்கூடாது, நீ ஏமாத்தினா மற்றவங்க போயிடுவாங்க. இதே சைனாவில் இதே கதையை அந்த புத்தகத்தில் போட்டிருக்கானா. சைனாவில் எப்படி போட்டிருக்கான்னா, அந்த காக்கா வந்து பாட்டிட்ட வடை எடுக்க வருது. அப்போ 1 வாரம் மழை, 10 நாள் 2 வாரம் மழை விடவே இல்லை. காக்கா பாட்டி அடுப்பே பற்ற வைக்கலை. பாட்டிகிட்ட வந்து காக்காக்கு இதுக்கு பாட்டி என் வடை சுடலை, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு வடை கொடு. அது சொல்லிச்சு, அடுப்பு பற்ற வைக்க என்கிட்ட இருக்க மரம்லாம் நனைஞ்சு போச்சு, காஞ்ச குச்சி இல்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியல, அதனால் கொஞ்சம் குச்சி கொண்டு உனக்கு வடை சுடுத்தாரேன்னுச்சான் பாட்டி.
காக்கா பறந்து போய் தன் அழகில் குச்சியாக எடுத்தாந்து காக்காட்ட பாட்டிகிட்ட கொடுத்துச்சு. பாட்டி அடுப்பு பற்ற வச்சு வடை சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வடை கொடுத்துச்சு. டேஸ்டி வடை, இந்த ஜார்க்கண்டில் நான் சாப்பிட்ட வடை மாதிரி. நீங்கள் என்னமோ சோடு வந்தீங்கன்னா கூட்டிக்கொண்டே நான் கொடுக்குறேன் வடை, சூப்பர் டேஸ்ட்டு. அந்த வடை கொடுத்தவரை கூப்பிட்டு அவரை கேட்டால் அவர் தமிழ்நாட்டுக்காரரான், ஆனாலும் அவளை டேஸ்டியாக இட்லி போட்டாராம். அதையும் கேட்டார். குளிச்சு ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா எந்த ஊர் நைனுக்கு கூட வந்தவர்கிட்ட கேட்டேன், ஹிந்தி வாலாவான்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம ஊருக்கார், அழகாக தமிழ் பேசினார், அங்கே தான் இருந்தேன். அந்த சூப்பர் அந்த வடை குச்சி கொடுத்தோன்னே பாட்டி அழகாக வடை சுட்டு காக்காவுக்கு கொடுத்துச்சு. காக்கா மரத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றதுன்னு நரி வந்துச்சு. நரி வந்து காக்காவே நீ ரொம்ப அழகாக இருக்க, அந்த வடையை எனக்கு தர மாட்டியா? காக்கா என்ன பண்ணுச்சு, டக்குன்னு வடையை 2 காலுக்கு இடையில வச்சு அமுக்கிட்டு கீழே விடலை, காக்கான்னு கத்துச்சு. ஒரு கூட்டமாக வந்தாங்க காக்கா. அது கான் கத்தணுன்னு என்ன ஆகும்? நீங்கள் பாருங்கள், அமாவாசைக்கு அப்பா அம்மாவுக்கு இறந்து போன அம்மா அப்பாவுக்கு சோறு போடுவாங்க. இருக்கிறையும் வீட்டுக்குள்ளே விடலை அம்மா அப்பாவை. செத்த பிறகு பல்லு விளக்காமல் வடையை சுட்டு பல்லு விளக்கிட்டு அவங்க சாப்பிடாம நல்லா பல்லு விளக்கிடுவாங்க, குளிச்சுருவாங்க. காலையில் 2.5 கிலோ மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வடை பாயாசெல்லாம் செஞ்சு மத்தியானம் வரையும் ஒரு பொழுது இருந்து சாப்பிடாம காக்காவுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. இருக்கிறையும் சோறு போடலை, அது வேறு. அப்போ அது ஒரு காக்கா சாப்பிட வந்தாலும் சத்தம் போட்டு எல்லா காக்காவையும் கூப்பிடும். அதுதான் பராசக்தி படத்தில் கலைஞர் அந்த காக்காவை பாரு, அந்த காக்காவுக்கு இருக்கிற யூனிட்டி ஒன்றை இருக்கா, அந்த ஒற்றுமை ஒன்றை இருக்கா? எவ்வளோ அழகாக தீசிஸ் சொல்கிறார் பாருங்க. அவர் வேதத்தை வாசித்து அந்த பராசக்தி படத்தில் அழகான தீசிஸ் சாதாரண, அதனால தான் அவர் வளர்ந்தார். கலைஞர் வளர்ந்ததுடைய நோக்கம் என்னன்னா, அது கல் பேசாது. அந்த கல் தாய் உனக்கு கடவுள் என்றால் என் சகோதரி உனக்கு தாசியா? எவ்வளோ அருமையான ஒரு கொஸ்டின் பாருங்க. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, காக்கான்னு கூப்பிட்டுச்சா, எல்லா காக்கா வந்தது. வந்தோடனே ஒன்று சேர்ந்து அந்த நரியை அடித்து விரட்டிட்டான். எங்கே ஏமாத்த வந்தேன்னு அவன் என்ன சொல்கிறான், நீ வேலை செய்யாமல் உனக்கு என்ன இல்லை, வடை இல்லை, நாங்கள் ஏமாற மாட்டோம். ஏமாறவன் இருக்கவன் தானே ஏமாத்துறான், ஏமாறவன் இல்லாதவனே ஏமாத்துறவன் இல்லைல்ல. அவன் ஏமாத்துறான், நம்ம உஷாரா ஏய் உனக்கு லோன் தர்றேன், என்னென்னா ஏன் லோன் வாங்குற, உன் அக்கௌண்ட்டில் 5000 வந்திருக்கணும். உடனே 5000 வந்திருக்கு. ஒரு தம்பி ஐஎம்எஸ்ல இருந்தால் அன்புராஜன் ஒரு தம்பி ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு தான், 10:15 வீட்டில் உள்ளே குவார்ட்டர்ஸ், வாட்ச்மேன் குவார்ட்டர்ஸு, வாட்ச்மேன் அன்புராஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கோம், செல்லில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் டிங் டிங்குன்னு. உடனே எடுத்து பார்க்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 4000 வந்திருக்கு. பாதி சாப்பிட்டதை கையை கழுவிட்டான். கையை கழுவிட்டு நேரே போனான், ஏடிஎம்மில் 4000 எடுத்துக்கிட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்காரன் படிச்சு, எங்கேயா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட, திடீர்னு அது ஐஎம்எஸ் ஆஃபீஸ் கேட்டை வேறு திறந்து போட்டேன். அது ஒன்றும் இல்லை, வெளில ஒரு மெசேஜ் வந்துச்சு, பார்த்தா 4000 வந்திருக்கு. உடனே ஏடிஎம்மில் 4000 எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் அவ்வளோ அவசரம்? நாளைக்கு இல்லை, எவனோ மறந்து தெரியாமல் போட்டுட்டான், விட்டுட்டான், அவன் எடுத்துருவான், திரும்ப ரிப்பீட் போயிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், விவரமாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 9லேருந்து 9 வரையும் ப்ரேயர் முடிஞ்சோன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னு மேனேஜர் கூப்பிட்டு இதில் கையெழுத்து போடுறான்னாரு. யோ 1ஆந்தேதி கையெழுத்து போடணும், இப்போ ஏன் கையெழுத்து கேட்குறேன்னா, உனக்கு நேற்று 4000 வந்ததில்ல, அதுக்கு போடு. அது எவனோ ஏமாந்து, அது ஐஎம்எஸ்லேருந்து போட்டேன்டா 4000. இப்படி நம்ம ஏமாத்துது கவர்மெண்ட்டு. ஏடிஎம்ங்கிற பேரில், கடனுங்கிற பெயரில், ஏனாம்ங்கிற பெயரில் உங்களுக்கு இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, ஏமாறக்கூடாது. நாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறப்போ அதுதான் சொல்ல, நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து, அதுதான் சொல்ல, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் ஆண்டவர். இந்த 2 கொரிந்தியரில் சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் ஆண்டவர். யார் விதைக்கிறானோ அவனுக்கு அதை வர்த்திக்க செய்யும் ஆண்டவர். சோம்பேறிக்கு கொடுக்க மாட்டார். சோம்பேறி அறுப்பில் போய் பிச்சை கேட்டால் அவனுக்கு என்ன இல்லை, கிடைக்கல. நீதிமொழிகள் 18:9 சொல்லுது, தன் வேலையில் சதையாக இருப்பவன் அழிமனுக்கு
தன் வேலையில் ஜாக்கிரதைப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். கொடுத்த வேலையில யாரு சரியா இருக்கிறோமோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். எறும்பை போய் பார், எவ்வளோ அழகா யூனிட்டி அது வேலை செய்யுது. அந்த யூனிட்டி நம்மகிட்ட இருக்கா? நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாய், ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த யூனிட்டி நம்மகிட்ட இருக்கா? அதுதான் சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது. தேகத்தில் உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறப்ப அந்த கரெக்டாக ஒரு நாம்ஸ் அது கரெக்டாக போகும். 1 கொரிந்தியர் 12 சொல்கிறாங்க. எசேக்கியேல் 37 அதைத்தான் சொல்கிறாங்க. யோவான் 15 அதைத்தான் சொல்கிறாங்க. யோவான் 10 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். இன்னைக்கு பிரிவினை எங்க? யூனிட்டியை பற்றி பேசுறேன்னா திருச்சபை தான், கிறிஸ்தவம் தான். மற்றதெல்லாம் படிநிலை. மற்ற மதங்கள் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், 1, 2, 3, 4, 5. தலை, மார்பகம், இடுப்பு, கால், பாதங்கள், இப்படி மனுஷனை பிரிக்கிறான். பாதம் எந்த இடத்துல எந்த சாக்கடையிலையும் கால் வைக்குது பாதம். ஆனால் அவனை ஒரு தள்ளு அப்படி போகுது. ஆனால் ஏற்றத்தாழ்வு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் நாம் எல்லாரும் ஒன்று. கலாத்தியர் 3:28 சொல்றார். பிலிப்பிலே குலோசி 3:11 சொல்றார். பிரிவினை இல்லை, ஒன்று கூடின மக்கள். ஆண்டவர் பிரிவினையை பார்க்கல, ஒன்று கூடும் மக்கள். ஆண்டவர் யூனிட்டி கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறப்போ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பயந்து போன சீஷர்கள் மத்தியில் அந்த யூனிட்டி ஒன்று சேர்ந்து ஜெபித்த பொழுது, நம்மகிட்ட அந்த யூனிட்டி திருச்சபையில் இருக்கிறப்போ உங்களை என்னையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த கொடுங்கையூரில் எம்எம்டி அப்ரூவல் இடத்துல ஒரு சர்ச் இருந்துச்சு. நான் சொல்வது 12, 13, 14 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த சர்ச் அப்ரூவல் இல்லாமல் பெரிய சர்ச் கட்டிட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நீ அப்ரூவல் வாங்கியா கட்டினா நாங்கள் ஏன் அப்ரூவல் வாங்கணும்னு கட்டினோம். அன்னைக்கு கட்டிட்டாங்க பெரிய சர்ச்சு. ஸ்கூலு நம்ம சிஎஸ்சி பெயின் ஸ்கூலோட பிரான்ச் அது. அந்த பக்கத்தில் ஒருத்தர் இன்னொரு ஸ்கூல் வச்சுருந்தார், மத சம்மந்தப்பட்ட ஸ்கூல். நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா அவருக்கு பாதிப்பு. ஒன்றே அவர் பல முறை ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ரிப்போர்ட் எழுதி கேஸு போட்டு ஒர்க் பண்ணாத ஐயருக்கும் கமிட்டிக்கும் ஐயருக்கும் பிஷப்புக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாத ஐயர், இப்படி மாறி மாறி வந்தாங்க. இல்லை கமிட்டியோட மக்களோட ரிலேஷன்ஷிப் இல்லை, ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி. எதுக்கு என்னையை போட்டாங்க, எனக்கு கத்தீட்ரல் தரலையே, கொடுங்கையூர் போட்டாங்களே, அப்படி ஒரு கஷ்டம். இப்படி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வந்த குருவானவர்கள், இல்லை பேராயரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால் கேஸ்லாம் அவர் அட்டன் பண்ணாமல் குருவானவர் அந்த மக்கள் சொல்லி அவர் போங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யார், நான் சர்ச்சு, நான் சேர்மன், நான் என்னென்னாலும் பண்ணுவேன் போன்னு சொல்லி கடைசியில் அதை கோர்ட் டெமலிஸ் ஆர்டர் பண்ண சொல்லிடுச்சு. 1 சைட் ஜட்ஜ்மெண்ட்டு டெமலிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனே ஜேசிபி எல்லாத்தையும் கொண்டாந்து விட்டுட்டு இடிக்க வந்துட்டான். நம்ம மக்கள் ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் அங்கே இருந்த பாஸ்டர்ஸ் கிறிஸ்டின் மக்கள் கிட்டத்தட்ட 7 விழுக்காடு 4 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க இந்த ஏரியாவில். 4% 10 பேருக்கு 4 பேர் கிறிஸ்டின். எல்லா மேல் விட்டோரையும் சர்ச்சு. அவன் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டான். ஒன்றா கூடி உள்ளே வந்தோடனே, எங்கள் ஆலயம்ப்பா, நீ ரோட்டில் கட்டுற அதை இடிச்சிட்டுங்க வா, இல்லை எங்கள் மேலே இடிச்சு போடு, நாங்களாம் சாகுறோம். எங்கள் இடத்துல நாங்கள் சர்ச்சு கேட்டிருக்கோம், நீ யார்? கோர்ட்டை பார்த்து கேட்குறான், கோர்ட் ஆர்டரை பார்த்து கேட்குறான். இடிக்க முடியல. யூனிட்டிங்கிற ஒரு ஒற்றுமைங்கிறது வந்தால், இன்றைக்கி திருச்சபையில் யாருன்னா, ஒருத்தர் கெட்டும்பார், ஒருத்தர் கெட்டாதான் பாரு. ஒருத்தர் நான் செக்ரட்டரியாக வந்த பிறகு கெட்டிக்கிறேன் பாரு. ஒருத்தர் சொல்வார், இந்த தூண் எங்கள் அப்பா வச்சது, இதை மாற்றி வைக்கக்கூடாது. இது ஒரு மைண்ட் செட்டு. அவர் தான் ரிப்போர்ட் எழுதுவார், இந்த சர்ச்சு தப்பாக. மற்றவங்க எழுதுறதில்ல, பிற மதத்தை நமக்கு விரோதமாக போகிறதில்லை. ஏன்னா உன்னை தொடுகிறோன்னு கண்மணி தொட்ட வீணாக போயிடுவான்.
ஆப்போசிட் என்ன சர்ச்சுக்குள்ளே இருக்கும். என்னுடைய ப்ராக்டிக்கல், என்னுடைய வயசு 65 வயசில் எவ்வளோ சர்ச்சஸ் போயிருக்கேன். இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் ஒரு யூனிட்டியாக நீங்கள் செயல்பட்டதால் இவ்வளோ பெரிய ஒரு திருச்சபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு 15 கோடியா 20 கோடியோ சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை, ஒரு பெரிய சர்ச்சை அன்றைக்கி அந்த பிரிட்ஜில் வர்றப்போ கட்டிகிட்டு இருக்க சர்ச்சு தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை நமக்கு தந்திருக்கிறாருன்னா ஒரு நீங்கள் யூனிட்டியாக செயல்பட்டதால் அந்த யூனிட்டி, ஒருவேளை அந்த யூனிட்டி மாதத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மக்களாகி வருகிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம், வாக்கு தத்துவம். அந்த நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனிதன். நம்ம ஆண்டவற்றை ஒரு உண்மையுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஃபஸ்ட்டு உண்மைன்னா அவர் கொடுத்த அந்த யூனிட்டியில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதுதான் உண்மை. அந்த யூனிட்டி இல்லாமல் சண்டை போட்டு என்ன தான் பைபிள் வாசித்தாலும், என்ன தான் ஜெபம் பண்ணாலும், சொந்த சகோதரத்தில் பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் உன் பலிபீடத்தில் காணிக்கை வச்சுட்டு திரும்பிப்பார். காணிக்கை கொண்டு போத இங்கே வச்சிரு, அவரோடு ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை செலுத்துங்கிறார். சகோதரன்ட்ட நீ மார்க் 11:24, நீங்கள் எவைகளை ஜெபத்தில் கேட்டுக்குள்ளோ அவைகள் கொடுக்கப்படும். ஆனால் கொடுக்கப்படுறப்ப நீ உன்ட தவறு என்ன நினச்சி ஜெபியான் பண்ணுறங்கிறார். சண்டை போட்டுட்டு ஜெபம் பண்ணாதாங்கிறார். அது துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதுங்கிறார். நான் கேட்கலைங்கிறார். அதுதான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் அந்த யூனிட்டியே என்பதுனா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ அதுதான். 2 நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு, அவர் முகத்தை தேடுறான், அவர் இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னா சகோதரோட சண்டை, மனைவியோட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, செக்ரட்டரியோட சண்டை, ட்ரெஷரோட சண்டை, ஐயரோட சண்டை, கமிட்டியோட சண்டை. அங்கே கடவுள் இல்லை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man will be richly blessed. உண்மை, எப்படிப்பட்ட உண்மை ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். ஒரு மனுஷன் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை வாங்கிட்டு இருந்தார். பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை வாங்கிட்டு இருந்தார். அப்போ ஜபாயர் மாதிரி ஒருத்தர், சகை மாதிரி அவர் உயரம், நல்லா வெயிட் ஆகிட்டு அவர் வர்றாரு. காரில் போயிட்டு இங்கே வாப்பா ஏங்க பிச்சை வாங்குறேங்கிறாரு. பிச்சை வாங்குற ஒரு 6 அடி உயரம், 120 கிலோ எடை. ரொம்ப பிஸ்னஸ் பண்ணங்க, லாஸ் ஆகிட்டேன். லாஸ் ஆனதில் வேறு வழி இல்லை. ஏதாவது கடன் வாங்கினேன், கடன் கொடுக்க முடியல, மனைவியோட உறவு இல்லை, பிள்ளைகள் கஷ்டப்படிக்கு உறவு இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னார். உடனேங்க வா, இப்போ நீ நானும் பார்ட்னராக செயல்படுவோம் வரியானார். என்னங்க பார்ட்னருங்கிறீங்க? நான் ஒரு பிச்சைக்காரன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், அந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் போகிற பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். நீயும் பென்ஸ் காரு 2 கோடியே 38 லட்ச ரூபா காரில் வந்து வந்து பார்ட்னர்ஷிப் இல்லை, வாரியா பார்ட்னர்ஷிப்னா எப்படி? நான் உனக்கு கடை வச்சு தரேன். கடைனா எப்படி? நல்ல மெயினில் ஒரு கடை, 1 கோடி ரூபா அட்வான்ஸு, 2 கோடி ரூபா முதல். பெரிய நம்ம ஷாப்பிங், ரிலையன்ஸ் ஷாப்பிங் மாதம் மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று ஏதோ ஒரு பெரிய கடை இப்போ வந்திருக்கு, அது இன்னும் ஒரு கடை, அந்த கடை பேர் எனக்கு ஞாபகம் வரல. அப்படி ஒரு பெரிய கடை, ஏன்னா எல்லா கடையும் பெருங்குளத்தூரில் வந்துருச்சு. நான் 35 வருஷமும் சைக்கிளில் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ இவ்வளோ பெரிய ஊரில் ரயில்வே கேட்டு அந்த முனையில் ஒரு சின்ன கடை அப்படி தான் இருக்கும். இப்போ பழைய பெருங்குளத்தூர் எங்கள் ஊர் ஸ்கூல் வச்சுருக்காரு, சவுந்தரபாண்டியன் ஸ்கூலில் அவர் வீடு இங்கே இருக்குது. இப்படி சின்ன ஊர். ஆனால் இன்றைக்கி ஹைஃபை சிட்டி பெருங்குளத்தூர். இப்படி ஒரு இடத்துல கடை வச்சு சரி வச்ச பிறகு எப்படிங்க ஃப்ரெண்ட்ஷிப்? 90 உனக்கு 10 எனக்குனார் முதல் போடுறவர். என்னங்க இது? நீங்கள் முதல் போட்டிங்க, கடை வச்சிட்டிங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, இவ்வளோ முதல் போட்டு 10 விழுக்காடு தான் உங்களுக்கு, 90 விழுக்காடு லாபத்தில் எனக்கா? இது கஷ்டம், நல்லதில்லை. 50-50யாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்தார். இல்லைப்பா 10 நீ கொடுத்தா போதுன்ட்டார். கடை வச்சார். ஒவ்வொன்று நல்ல ரிலையன்ஸ் ஷாப்பு மாதிரி, பிக் பஜார் மாதிரி, இன்னொரு கடை பேர் வரல, இதே மாதிரி பெரிய கடை, நிறைய லாபம் வந்துச்சு. கரெக்டாக 10 விழுக்காடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப இப்போ அவர் பென்ஸ் காரோட பெரிய காரில் வர ஆரம்பிச்சிட்டார். யார்? அந்த பிச்சைக்காரன் கடை வச்சவர். இவரை விட பெரிய பணக்காரன் ஆகிட்டார். ஆனோன்னு அவருக்கு என்ன வந்தது? எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு காலைல 5 மணிக்கு கடை திறக்கிறோம், 100 வேலைக்காரன் இவனை போட்டு அவனுக்கு ப்ராவிடம் பண்ணிட்டு ஜிஎஸ்டி இப்படி தொல்லை இருக்குது, திருடு போகுது, ஜிஎஸ்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் அவருக்கு 10 விழுக்காடு கொடுக்கணுமான்னு அவர் எண்ணம் வந்துட்டு ஒரு நாள் கழித்து 10 விழுக்காடும் கொடுக்க மாட்டேன்ட்டார். கொடுக்கல. ஓனர் தூரதேசத்துக்கு போன ஓனர் திரும்ப வந்தார். வேதத்தில் தூரதேசத்துக்கு போன ஓனர் 5 தாளந்து, இப்போ 2 தாளந்து, 1 தாளந்து. இது தூரதேசத்துக்கு திரும்ப வந்தார். ராத்தில் என்னடா பண்ணேன்னு கேட்டால், அதே மாதிரி தூரதேசத்துக்கு போகிற திரும்ப தான், ஏன்பா 10 விழுக்காடு நீ பேங்கில் போடல, ஆன்லைனில் பண்ணல? அது ஒன்றுலங்கிற கொஞ்சம் கஷ்டங்க, பார்த்து கொடுக்குறேங்க, அப்புறமா கொடுக்குறேங்கிறார். தெனாவட்டம் பதில் சொன்னார்.
இப்போ கடை யார் பேரில் இருக்குது? அவர் பேரில் இருக்குது. இவரை ரோட்டுக்கு அனுப்பிட்டார். இதுதான் ஆண்டவர். ஒன்றுமே இல்லாமல் வந்த எனக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நாம் திரும்பி பார்க்குறப்போ, உன் தகப்பன் அழிவுக்கு நேராக அழைத்து போன சீரியா தேசத்தராய் இருந்தான். அந்த உபாகம் 26ஆம் அதிகாரம் 1-14 வசனத்தை வாசிக்கிறப்போ 26:5 பாவத்தின் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனான். 26:7 கால் அப்பாண்டால ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ 26:8 பவர்ஃபுல் ஹேண்ட், அவர் ஓங்கிய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், பவர்ஃபுல் ஹேண்ட், சிம்பிள் அடையாளம், ஒண்டர்ஸ், அதிசயங்களால் எங்களை ஆண்டவர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஈஜிப்ட், அடிமை தேசத்தில் எங்களை அழைச்சிட்டு வந்தார். அந்த ஆண்டவர் எங்களை பெருக செய்தார் என்று சொல்கிறார். அந்த பெருக செய்த ஆண்டவற்ற நீங்கள் நானும், இந்த அரிப்பின் தோத்திர பண்டிகையில் வந்திருக்கிற நீங்கள் நானும், இந்த வளர்ச்சியடைந்த பெருங்கலத்தூரில் ஒன்றுமே இல்லாமல் வந்த எனக்கு எங்கள் அம்மா அப்பா செங்கல் சுமந்து மண் சுமந்து என்னை படிக்க வச்சாங்க, பிஇ படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படித்தேன், கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன். இன்றைக்கி கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கிடச்சிது, 1.5 லட்ச ரூபா சேல்ரி. என் சேல்ரியை பார்த்து ஒரு பணக்கார வீட்டில் பொண்ணு கொடுத்தாங்க, அவங்களும் நிறைய பணம் கொடுத்தாங்க, ஃப்ளாட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றுமே நடக்க வழி இல்லாமல் இந்த எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா பீடி சுற்றி எனக்கு படிக்க வச்சுது. ஆனால் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறாரு. என் பிள்ளைய ஐஃபை சிபிஎஸ் ஸ்கூல்ல 1.5 லட்ச ரூபா ஒரு மாசத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். நான் ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? அதுதான் சங்கீதம் 146 சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, யாக்கோபின் தேவனை தன் தனையாய் கொண்டிருக்கிற மனிதன். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் தாவீது ராஜா சொல்கிறாங்க, நீ ஆண்டவர் நீ உனக்கு ஹெல்ப் ஃப்ரம் லார்ட், ஆண்டவருக்கு உதவி செய்தார். அந்த ஆண்டவருக்கு நீயோ மனுஷரை நம்பி இருக்கிற, மனுஷர் உன் கையின் பிரயாசத்தை நம்பி இருக்கிற வேண்டாம், கடவுளை நம்பு, ஆண்டவரை நம்பு. அவர் உனக்கு சதா காலங்களிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த சதா காலங்களும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருக்கு, அதுதான் நீ 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும் என்று உபாகம் 26 உனக்கு என்ன வந்ததோ 10ல் 1 கொடுக்கிறார். இதை விட சிறப்பாக நெகேமியா 10:33 சொல்கிறப்போ 3ல் 1 கொடுத்துட்றாங்க. 300 ரூபா சம்பளம்னா எவ்வளோ கொடுக்க சொல்கிறாரு? 100 ரூபா. 3 லட்ச ரூபா சம்பளம்னா எவ்வளோ கொடுக்க சொல்கிறார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம்னா எவ்வளோ கொடுக்கணும்? எசேக்கியேல் 45:13 6ல் 1 கொடுக்குறாரு. மக்கள் கொடுத்தாங்களா? 6 கலம் கோதுமை, 6ல் ஒரு 6 பக்கம் அளந்துட்டு ஒரு பக்காவை கடவுள் கொடுத்துருவாங்களாம். கொடுத்து பாருங்கிறார். நீ கொடுத்து பார்க்குறப்போ ஆண்டவர் உன்னை எல்லா நிலையிலும், எப்தா ஒரு அடிமைப்பட்ட மனிதன், நியாயாதிபதிகள் 11 அவன் அண்ணன் தம்பிலாம் வெட்டி விட்டுதான், நீ வந்த வழி தப்பு ஓடுறான்னா. ஆனால் அவனுக்கு அழிவு வர்றப்போ அண்ணனை தம்பியை போய் தேடுறான். அவன் வந்து உன்னை பாதுகாக்கிறான். நீ எனக்கு என்ன செய்வேன்? உன்னே ராஜாவாக்கிற. இப்போ ராஜாவா போகிறான். இப்போ ராஜாவான்னு சொல்கிறான், எனக்கு வெற்றி கிடைச்சா நான் வெற்றி பெற்றுட்டு வர்றப்போ என் கண்ணில் என்ன வருதோ அதை அவனுக்கு பலி செலுத்துறேங்கிறான். அதை யாரை பலி செலுத்தினா? மகளையே பலியாக செலுத்துகிறான். ஒருவேளை ஒன்றும் இல்லாத நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்துருக்க நமக்கு, என் மூத்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு, ஐஎம்எஸ்க்கு, என்எம்எஸ்க்கு, எஃப்எம்பிவிக்கு, விஸ்வானிக்கு, ஷேலோ மினிஸ்ட்ரிக்கு, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, ஐஎம்எம்க்கு, ஜிஜிஎம்முக்கு ஏதோ ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற மினிஸ்ட்ரி. இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் ஐஎம்எஸில் 8 மிஷனரி ஜெயிலில் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் 10 மிஷனரி ஜெயிலில் இருக்கான். காஸ்பல் சொல்ல இந்தியாவில், தமிழ்நாட்டிலே சொல்ல முடியல, மெட்ராஸில் சொல்ல முடியல. அப்போ நார்த் இந்தியா எப்படி இருக்கும்? சிலுவை பாடு. அப்படிப்பட்ட இடத்துல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படி ஆண்டவருக்கு கொடுக்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்க ஆண்டவர். அந்த கொரிந்து மக்களுக்கு மக்கதோனியா திருச்சபையில் 2 கொரிந்தியர் 8:9 அவர் கொடுக்கிறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நான் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இந்த குஷ்ரோகி மத்திய 8ஆம் அதிகாரத்தில் வாழ்வு இழந்த பொழுது ஆண்டவர்கிட்ட போய் சன்னிதானத்தில் காணிக்கை
ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கோம். 2 சகோதரர் கொண்டு வந்தாங்க. அப்பாவும் மகனுமா தெரில, 2 பேரும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. 2 பக்கம் 2 பேரும் பிடிச்சி. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கணும், போகிறப்போ பார்த்துட்டு போய் நானும் அதே மாதிரி கொடுக்கணுன்னு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். போட்டி போட்டு ஏலம் கேட்குறோம். 1 வருஷம் ஃப்ரீ கொடுக்குறோம். எங்கள் சர்ச்சிலலாம் நிறைய பேர் ஏலமே கொடுக்கறதில்ல. 40 விழுக்காடு கொடுக்காதவன் உருப்பட்டதும் இல்லை. கஷ்டத்துலேயும் மாதம் அந்த கணக்குகளை யார் கொண்டாந்து கொடுக்காங்களோ அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்குது. நான் 30 வருஷம் 35 வருஷம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். கப்பரராக 5 வருஷம் இருந்திருக்கிறேன் சர்ச்சில். இப்போ தான் ஃபேமிலிலாம் தெரில, எல்லார் ஃபேமிலியோடைய ஃபிங்கர் டச்சில் வச்சுருப்பேன். இவங்க ஏலம் எடுக்காங்க, அவுட் வராதுன்னு நினைப்பேன். அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் கஷ்டத்துலேயும் கொண்டாந்து கொடுத்தவன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான். அதான் ஆயர் முதல்ல அர்ப்பீன் பண்டிகை என்னை கூப்பிட்டார். உங்கள் சர்ச்சு ஃபவுண்டேஷன் போட்ட முதல்ல அர்ப்பீன் பண்டிகை 1.25 கோடி. இன்றைக்கி அவருடைய லெக்கு 3 கோடி சொல்லிட்டு தான் நீ கூப்பிட்டு வந்திருக்காரு. 3 கோடி நான் அது இல்லை. நம்ம என்ன இலக்கு வச்சாலும் ஆண்டவர் இலக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்குறப்போ விதைக்கனுக்கு விதையை கொடுத்த ஆண்டவர், அதை புசிக்கணும் வர்த்திக்க செய்யும் ஆண்டவர். 1 மூட்டை நெல்லை கொண்டே போட்டால் எத்தனை மூட்டை நெல் வருது? 1000 மூட்டை நெல் வரும். 100 மூட்டை குறைஞ்சதுனால தான் 100% மேனி. 1 மூட்டை நெல்லுக்கு 100 மூட்டை. நீங்கள் நானும் ஆண்டவருக்காக ஆண்டோடைய சன்னிதானத்தில் திரும்பி வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கேன், எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை கண்ணீரான வாழ்வு. அந்த வாழ்வில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலாஸ்திரி மிஷனுக்கு போகிறேன், இனோவாவில் போகிறேன். அந்த பகுதி மழையினால் ஃப்ளட்டுனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 120-150 பேருக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு எடுத்துகிட்டு போகிறேன். போகிற வழி என்னுடைய 2 டயரும் பஞ்சர் ஒரே டைமில், ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்டில். ஆனால் பஞ்சரான இடத்துல வண்டி நின்றுச்சு, நிற்கலை, அப்படியே போச்சு. ஸ்டாப். நிறைய வண்டி அப்செட் ஆகிரும். இப்போ அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் என்னுடைய முதிர் வயதில் என் பிள்ளை இப்படி இருக்கான், பேரன் இப்படி இருக்கான், டாக்டர் ஆகியிருக்கான், இன்ஜினியர் ஆகியிருக்கான், ஒரு BA கலெக்டர் ஆகியிருக்கான், என் மகன், என் பேரன் கலெக்டர் ஆகியிருக்கான், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு 3ல் 1 கொடுக்க போகிறோமா, 6ல் 1, 10ல் 1? ஒரு விசை ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களோடு பேசிக்கிங்க, நன்றி, எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் தகப்பனே, இந்த தோத்திர பண்டிகையில் வந்திருக்கிறேன்ப்பா, என்னுடைய தேவைகளை நினச்சி நான் வந்திருக்கேன்ப்பா. ஆனால் கொடுக்கறதை பற்றி இவர் பேசியிருக்கிறாருப்பா. எனக்கு யார் கொடுப்பான்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்கான். நான் வாங்கின கடன் எனக்கு விடுதலை இல்லைப்பா. என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை, வாடகை கூட கொடுக்க முடியலப்பா. நேற்று ராத்திரி கூட நான் சாப்பிடலப்பா, இல்லை காலையிலே கூட உணவு இல்லாமல் தான் வந்து உங்களுடைய பாதத்தில் இருக்கிறேன். எனக்கு கொடுக்கணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குப்பா. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகனுக்காக தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏக்கத்தோடு நீர் ஒரு பிளஸ் பண்ணுற தகப்பன் அல்லவா, ஒரு வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட அந்த மகனை, அந்த குடும்பத்தை நீங்கள் தொடுங்க தகப்பனே. எப்தா ஒன்றில்லாத நிலைமையில், குடும்பத்தால் விரட்டப்பட்ட நிலைமையில் எப்தா தகப்பனே, எனக்கு அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. அந்த உயிருள்ள தகப்பன் அல்லவா, அந்த குடும்பத்திற்கு தகப்பனே. என் பிள்ளையா எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நான் BE சேர்த்துட்டேன்பா, BSc நர்சிங் சேர்த்துருக்கேன் தகப்பனே. என்னையால் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். இன்றைக்கி பிள்ளைக்கு கல்லூரிக்கு நாளைக்கு போக முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறான். என்னுடைய பிள்ளை BSc நர்சிங் கிடச்சிருக்கு, ஆனால் ஜாயின் பண்ணலை, ஃபீஸ் கட்டலப்பா, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, ஐயா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க. எசேக்கியாவுக்கு வாழ்வு கொடுத்த தகப்பன் அல்லவா, அந்த மகளுடைய துக்க நாட்களை மாற்றி தகப்பனே, உம்முடைய சித்தத்திற்கு அந்த மகள் BSc சேர்வதற்கு உதவி செய்ய நீங்க கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி. BSc நர்சிங் சேரணும்பா, அந்த மகளை இங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இவ்வளவு சம்பாதிச்சேன், பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து பிள்ளை
பிள்ளைகளுடைய நிழலில் வாழலாம் நினைச்சேன், ஆனா பிள்ளைகளை நீ சேர்க்கல. இன்னைக்கு எனக்கு வறுமை கோட்டுக்குள்ள ஒரு விருந்து வீட்டுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், மொய் கொடுக்கணும், 50 ரூபா 100 ரூபா போற ஆட்டோ செலவு, கார் செலவு இல்லாம ட்ரெயினு கூட போக முடியாத நிலைமையில இந்த வயதான காலத்துல பரிதபிக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரருக்காக தகப்பனே, தன்னுடைய முதிர் வயதுல கனிதந்து புஷ்டியா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு கனி இல்லாத வாழ்வு, பிள்ளைகள் எனக்கு வாழ்வு கொடுக்கல, நான் என் பெற்றோர்களை கவனிக்கல, அதே நிலைமை தான் எனக்கு இன்னைக்கு இருக்குன்னு தன்னை உணர்ந்து ஜெபிக்கிற, அதாவது 1 கொரிந்தியர் 11:28 தன்னைத்தான் சோதித்தறிந்துன்னு சொல்லிக்கிங்க தகப்பனே. சங்கீதம் 139 கடைசி வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நினைத்து ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கல, பணம் கேட்குறாங்கப்பா, வர்ற மாப்பிள்ளெல்லாம் பணம், கார், பங்களான்னு கேட்குறாங்க, என்ற ஒன்றுமே இல்லாத நிலைமைப்பா. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னீங்க, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீங்கப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற தன் மகனுடைய திருமண காரியங்களுக்காக இல்லாத நிலைமையில் ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு விசை கூட ஜெபிக்கிற நீ, உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். மத்தேயு 6:8 சொல்லியிருக்கீங்க, இது தொடர்ச்சியா பரமண்ணில் நிற்கிற எங்கள் பிதாவை நோக்கி சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், என் மகளுடைய திருமண காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நம்மை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற சொல்லி அந்த பிள்ளைகளை இங்கே ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றிப்பா. ஒரு விசை கூட என்னென்ன தேவை, என்னென்ன கண்ணீரான வாழ்வில் ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. அந்த மக்களை பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக கூட நன்றி. தொடர்ச்சியாக இந்த அர்ப்பின் பண்டிகையில் கமிட்டியும் ஆயரும் இணைந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண மக்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்கப்பா. நான் கடந்த வருஷமே ஏழை பாக்கி கொடுக்கல, இப்போ நான் ஏலம் எப்படி எடுக்கணும்னு திங்கிருக்க அன்பு மகளுக்கு தன்னை உணர்ந்திருக்காங்க. இந்த வருஷத்தில் ஒரு திரளான ஐஸ்வர்யம் தகப்பனே, ஒரு மகிமையான ஐஸ்வர்யம் அந்த மகளுக்கு கொடுத்து அடுத்த அரிப்பின் தோத்திர பண்டிகையில் அந்த மகள் சாட்சி சொல்லும், ஆண்டவர் நான் பாக்கியை கொடுத்த இந்த மாதத்திலே எடுத்த கடவுளை நீ ஆசீர்வதித்தார் சாட்சி சொல்லணும். ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரும் பிரச்சனை இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும், தொடர்ச்சா எங்களை வழிநடத்துங்க. ஆயர் குடும்பங்களுக்காக, செயலர் பொருளர் குடும்பங்களுக்காக, செக்ஷன் குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குழுவுக்காக, ஒவ்வொரு ஐக்கியங்களுக்காக, பேராயருக்காக, பேராயர் கீழே பணி செய்யும் அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக, எங்களுடைய ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக, தேசத்திற்காக, விசேஷமாக பீகாரில் நடக்கிற தேர்தலுக்காகப்பா. மக்கள் மத்தியில் தெளிவை பேசுங்க தகப்பன, மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு தகப்பன, ஒரு விடுதலை பீகாருக்காக நாங்கள் ஜெபிக்கிற மக்கள்ப்பா. எல்லாரும் நமக்கு நோக்கி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 ஒன்று கூடி ஜெபித்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் வந்தது தகப்பனே. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள், ஆண்டுடைய சித்தத்தின்படி துன்மார்க்குடைய கையினால் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லம் அந்த மக்களுக்கு வந்தது. பீகார் தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் எங்களுக்கு கிடைக்கணும். ஜெபிக்கிறப்பா, ஆசீர்வதிங்க. மீண்டுமா இந்த பெருங்களத்தூர் பகுதி மக்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம், மிலிட்ரிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்